திராவிட மாடல் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வலியுறுத்தி ஏஐடியூசி சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து கழகங்களில் ஊதிய ஒப்பந்தம் முடிந்து 6 ஆண்டுகளாகியும் இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. திராவிட மாடல் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்தும் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியும் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படுவதை கண்டித்தும் போக்குவரத்து துறையில் அவுட்சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் மாநிலந்தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் மத்திய சங்க தலைவர் செல்வராஜ் தலைமையில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டனார்ப்பாட்டத்திற்கு துணைத் தலைவர்கள் செல்வராஜ், மாரிமுத்து, ராஜேந்திரன், மாசிமலை மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம், பழனிசாமி, நடராஜன், சந்திரசேகரன் மற்றும் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சம்மேளன பொருளாளர் நேருதுரை, சம்மேளன துணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் இந்திரஜித், மத்திய சங்க பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜ், மாவட்ட தலைவர் நடராஜா, மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ், மாவட்ட பொருளாளர் ராமராஜ், ஓய்வு பெற்ற சங்க செயலாளர் அன்பழகன், ஓய்வு பெற்ற சங்க பொருளாளர் கனகராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி நிர்வாகிகள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்று போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் போக்குவரத்து துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்த 3 ஆண்டுகள் வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க பேசல. 2 வாரத்துக்கு முன்னாடி தொழிலாளர் நாங்க இந்த 15வது செட்டில்மெண்ட் என்பது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்கிறேன்னா தொழிலாளர்களாகிய நாம அனைவரும் சேர்ந்து சக்கரத்தை நிறுத்தினால்தான் இந்த ஒப்பந்தம் பேசுவார்கள். இல்லையெனில் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் பேச மாட்டார்கள் என நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்து அடுத்த கட்டமாக ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி இந்த தொழிலாளர்கள் விழிப்போடு பயணம் பண்ண வேண்டும் என்று எனக்கு 5 வருஷம் இல்ல 15 வருஷம் ஆனாலும் சரி இந்த 15வது ஊதிய ஒப்பந்தம் பேச போற அந்த நினைப்பிலே அவங்க இல்ல. அந்த கான்செப்டுக்கு அவங்க வரல. எந்த நிமிஷம் பிரைவேட் கூடலாம், எந்த நிமிஷம் அவுட் சோர்சிங் முறையை கொண்டாந்து திணிக்கலாம், எந்த நிமிஷம் இந்த போக்குவரத்து துறையை சீரழிக்கலாங்க. எல்லாமே இந்த 4 வருஷத்துல எல்பிஎஃப் காரங்க பூரா அவங்க வேலையெல்லாம் திருத்திக்கிட்டாங்க. ஏஐடிசி காரன் சிஐடி காரன் தான் இதுல அடிப்பட்டவனே. எல்லா வேலையும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இதுல எந்த பைசா கூட இல்லாம நஷ்டப்பட்டோம் நம்ம ஏஐடிசி காரன் மட்டும்தான். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரிங்க, எந்த பிரச்சனையும் முடிக்க கூட இல்லை. 2வது காசு இல்லைங்கிறாங்க. யாராவது நினைக்கிறீங்களா? ஒரு தொழிலாளி ஒரு நாய் ஒரு தொழிலாளி ஒரு ஓட்டுநர் ஓட்டுறாயா, ஒரு நாய் குறுக்க போயிருச்சு. இதெல்லாம் பதிவு செய்யுங்க. முதல்ல இந்த இங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்களும் இதை முதல்ல பதிவு செய்யுங்க. ஒரு நாய் குறுக்க போயிருச்சு, ஒரு வக்கீல் உடனே அதை பிரதானமா அவருக்கு கேஸ் மூவ் பண்றாரு. உடனே பணியிட நீக்க வருது அந்த ஓட்டுநருக்கு. ஆனா 25-30 ஆண்டா வேலை பார்த்து யாரால வந்துச்சு? போக்குவரத்து தொழிலாளியா? டிரைவர் கண்டக்டருக்கு சம்பள உயர்வு கொடுத்ததுனாலயா? சொல்லுங்க. எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல சிந்திச்சு பாருங்க சார். சம்பளம் காசு கொடுக்க இல்லைன்னா எல்லாத்துக்குமே நிறுத்துங்க. எம்எல்ஏ கிட்டே கொடுக்காதீங்க, மந்திரி கிட்டே கொடுக்காதீங்க, கலெக்டர் கிட்டே கொடுக்காதீங்க. போக்குவரத்து தொழிலாளி சம்பளம் உயர்வு கேட்டா காசு கிடையாது. எப்படி சார் இது? திருச்சி கோர்ட்டு, மதுரை கோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இதுதான் ஐநா சபைக்கு தான் நாங்க போகணும். அன்றைய அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கு சார் தமிழ்நாட்டில்? யாருமே நீங்க கொடுக்க மாட்டா பரவாயில்ல சார். உங்க தமிழ்நாடு கவனம் கட்டலாம் சார். இந்த 2 வருஷம் கவனம் கட்டலாங்க. எங்களுக்கு பணம் கொடுங்க. எங்க போக்குவரத்து தொழிலாளி கேஸ் போட்டா மட்டும்தான் பணம் இல்லையா? மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் இருக்குதா? நீங்க என்னமா ஆட்சி நடத்துறீங்க, யாராருமே பிரிவு போடுறீங்க. நாங்க ஏதாவது தலையிடுறோமா? நான் அடுத்த எலெக்ஷன்ல ஆம்பளை கூட பிரிவு சொல்றாங்க. கொடுங்க. போக்குவரத்து அமைச்சர் ஒரு சிறப்பான திட்டத்தை போக்குவரத்து கொண்டாந்தாரு. எப்பப்ப அரசு டிஏ ஏறுதோ அப்பப்பெல்லாம் அரசோட இருக்கு. எப்பப்ப டிஏ ஏறுதோ அது போக்குவரத்து தொழிலாளருக்கு பொருந்தும். இன்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் ஏஐடிசி தொழிற்சங்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் 6 ஆண்டுகள் முடிந்த பிறகும் கூட இன்றைய வரைக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. கடந்த மாதம் பேசிய முதன்மை செயலாளர் அவர்கள் டிசம்பர் 2ஆம் வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொன்னார். இது வரைக்கும் நடத்தலை. அதே போல் ஓய்வு பெற்றோருடைய டிஏ வழக்கு என்பது
மேல்முறையீடு செய்து அது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்று வரைக்கும் 108 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடியை தமிழக அரசு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறது. ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற பொழுது அனைத்து கோரிக்கைகளும் 100 நாட்கள் நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஆட்சி அடுத்து 2026 தேர்தலை நோக்கி பயணம் செய்கிற பொழுது கூட இந்த போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான மனக்குமுறான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறது தான் தொழிலாளருடைய போராட்டம். ஆனால் கடந்த 2022 டிசம்பரில் ஓய்வு பெற்றவர்களுக்கு 4 மாதங்கள் 2022 டிசம்பர் 2023 ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 மாதங்களை மட்டும் ஓய்வு பணங்களை வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு இன்னும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒத்த பைசா காசு கொடுக்கல. எனவே அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலையும் அதே போல் இன்றைக்கு அவுட் சோர்சிங் என்கிற முறையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் கான்ட்ராக்ட் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுகிற நடைமுறை என்பது மிக வருத்தமான விஷயம். போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு தமிழக அரசு தனியார் பேருந்துகளை வாடகை எடுத்து அவர்களுக்கு கூடுதலாக பணத்தை கொடுத்து செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளருடைய உணர்வுகள் என்பது திமுக அரசு மேலே கடும் கோபத்தில் இருக்கிறது. அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தொழிலாளருடைய கோபங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, டிஏ மட்டுமல்ல, அத்தனை விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் ஏஐடிசியுடைய பிரதான கோரிக்கை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு இங்கே திருச்சி மண்டலத்தில் டிவி செல்வராஜ் அவர்கள் தலைமையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.